ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு டவுன் இருந்துச்சு. அந்த டவுனில் வந்து எல்லோரும் அழகாக வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டியும் ஒரு பையனும் இருந்தாங்களாம். அந்த ஆன்ட்டி வந்து அந்த பையனுக்கு எல்லா சாட்டர்டேவும் கேக் செஞ்சு தருவாங்களாம். கேக்கு, டோனட்டுன்னு விதவிதமாக செஞ்சு தருவாங்களாம். அப்போ வந்து செஞ்சு சூடாக இருக்கிறது ஆறணுங்காட்டி விண்டோ பக்கத்தில் வச்சுருப்பாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து நம்மளுக்கும் இது எனக்கும் இது சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு அந்த பையனுக்கு உள்ளே தோணுச்சான். ஆனால் இந்த ஆன்ட்டி கேட்டால் கொடுக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நம்மளுக்கு திருடுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாட்டர்டே வந்து அந்த ஆன்ட்டி வந்து டோனட் செஞ்சு வெளியே காய வச்சுருந்தாங்களாம் ஜன்னலுக்கு பக்கத்தில். அப்போ வந்து அந்த பையன் வந்து அழுங்காமல் வந்து டக்குன்னு 2 டோனட் திருடிட்டு போயிட்டானா. அப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஆன்ட்டிக்கு திருடுறான்னு தெரிய கிடையாதான். அப்புறம் 2-3 வாரம் இப்படியே போச்சா அந்த ஆன்ட்டிக்கு திருடுறது தெரியவே கிடையாதான். அப்புறம் ஒரு நாள் வந்து 4 டோனட் திருடிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த ஆன்ட்டி அப்போ நோட்டீஸ் பண்ணாங்களா யாரோ 4 டோனட் திருடியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து அந்த ஆன்ட்டியோட அண்ணா ஒருத்தர் இருக்கார். அந்த அண்ணா வந்து போலீஸாக. அந்த போலீஸை கூப்பிட்டு, நான் இப்படி தினம் எல்லா சாட்டர்டேவும் வந்து வாரம் என் பையனுக்கு கேக் செஞ்சு கொடுக்குறேன், கேக்கு டோனட்டும் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் இந்த வாரம் வந்து 4 டோனட் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்களா அந்த ஆன்ட்டி. அதுக்கு உடனே அந்த போலீஸும் இருந்துட்டு, நீ வந்து என்ன பண்ணு, இப்படி டோனட்டோ கேக்கோ ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ உன் பையனுக்கு வேணுமோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 டோனட் கேக்கோ டோனட்டோ மட்டும் ஒரு தனி பிளேட்டில் எடுத்து அதில் கம்மு போட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க அந்த போலீஸு. அதுக்கு உடனே அந்த ஆன்ட்டியும் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணா நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாட்டர்டே வந்து அவரும் அதே மாதிரி அந்த ஆன்ட்டியும் வந்து அதே மாதிரி அந்த கேக்கில் ஃபுல்லாக க்ளூ ஊற்றி வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து அந்த கேக் எடுத்து அந்த 3 கேக்கு திருடிட்டு போயிடலான்னு 3 கேக்கு திருடிட்டு போயிட்டாரான். அப்புறம் வந்து அந்த எங்கேயாவது வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறப்போ அந்த கேக் வந்து கையிலே ஒட்டிச்சா. இவர் எவ்வளவோ உதறி பார்க்குறாரா, 2 கையிலையும் வச்சு இப்படியே பிச்சு பார்க்குறாரா, எதுவுமே பண்ண முடியலையா. அந்த கேக் வந்து அப்படியே கையில் ஒட்டிச்சா. என்னென்னமோ பண்ணி கடைசியில் பிச்சு எடுத்து வீசிட்டாரா. அப்புறம் ஆனால் இன்னும் அந்த க்ளூ மட்டும் கையிலே இருந்துச்சா. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய கிடையாதா. அப்போ வந்து அந்த போலீஸ் அந்த சண்டேவும் வந்திருந்தாராம். போலீஸ் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாராம். வெளியே வந்தப்போ இந்த குட்டி பையனை பார்த்து சும்மா ஹாய்ன்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் கொடுத்தாராம். அந்த பையனும் வந்து ஹேண்ட்ஷேக் கொடுத்தாராம். அப்போ வந்து அந்த பையனோட கையும் இந்த போலீஸோட கையும் வந்து அந்த பையனோட கையில் கம் இருக்கிறதுனால ஒட்டிச்சான். இவங்க 2 பேரும் எவ்வளவோ அந்த கையை பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, ஆனால் பிரிக்க முடியலையா. அது அப்படியே ஒட்டிச்சான். ஏன்னா அந்த ஆன்ட்டி அந்த கேக்கில் போட்ட க்ளூ வந்து பெருசாக பிக்க முடியாதான், அப்படியே ஒட்டிக்குமா. அப்புறம் எப்படியோ அந்த ஆன்ட்டி வந்து சுடுதண்ணி ஊற்றி அந்த க்ளூவை வந்து அந்த 2 பேர்த்து கையில் இருந்தும் கழட்டிடுறாங்களா. அப்புறம் அந்த ஆன்ட்டி கேட்குறாங்களா, நீ தானே அந்த கேக்கு திருடினது அப்படின்னு. இந்த பையன் தப்பிக்க பார்த்துட்டு, ஆனால் அந்த ஆன்ட்டிக்கிட்ட பெருசாக தப்பிக்கவும் முடியாதா. அதனால் அந்த பையன் வந்துட்டு, ஆமாங்க ஆன்ட்டி, சாரிங்க ஆன்ட்டி, நான் இனிமேல் திருட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த பையன் அந்த ஆன்ட்டிக்கிட்ட. அப்புறம் இந்த போலீஸும் இந்த ஆன்ட்டியும் சொல்கிறாங்களாம், இனிமேல் வந்து அடுத்தவங்களோட பொருளுக்கு எப்போவுமே ஆசைப்படக்கூடாது, வேணா கேளு, நான் வேணா உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும், ஆமாம் நீ வேணா இந்த ஆன்ட்டிக்கிட்ட கேளு, இந்த ஆன்ட்டி செஞ்சு தருவாங்க, அதை விட்டுட்டு நீ எப்போவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த 2 பேரும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம எப்போவுமே வந்து அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. தேங்க்யூ.